மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தால ஒரு ஹோட்டல்ல நடந்த பயங்கர தீ விபத்துல 9 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்களோட இணையர் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு, யார் யார் உயிரிழந்திருக்காங்க, அது தொடர்பான தகவல்களை விரிவா வழங்குங்க. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 6 பேர் தீக்காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கொல்கத்தாவினுடைய ஃப்ரீ ஸ்கூல் ஸ்ட்ரீட் என்கிற பகுதியில் மீர்சா கலீப் என்கிற ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெருவில் ஏராளமான ஓட்டல்கள் அமைந்திருக்கின்றன. ஓட்டல் என்று சொல்லும் போது அது உணவகம் அல்ல, ஒரு தங்குகின்ற விடுதி. அந்த பகுதியிலே ஏராளமான இது போன்ற தங்கும் விடுதிகள் அமைந்திருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதியில் தான் இன்று அதிகாலை 2 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டலில் ஏற்பட்ட அந்த தீ அருகில் இருந்த மற்ற ஓட்டல்களுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் தீக்காயமடைந்து ஒரு குழந்தை உட்பட 9 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 6 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அந்த நச்சு புகையின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீ விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் அனைவரும் பெரும்பாலும் வங்கதேச நாட்டை சார்ந்தவர்கள் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவ சிகிச்சைக்காக வந்த வங்கதேச நாட்டை சார்ந்தவர்கள் என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. இருப்பினும் முதற்கட்ட தகவலின்படி ஏசி வெடித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.